ஒரு டீட்டெயிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 1881 நிறைய ஸ்கூல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்ஸ்லலாம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல்ஸில் வந்து டீச்சிங் வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி டீச்சர்ஸும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் தான் போட்டிருந்துச்சு. அதை மட்டும் நான் படித்தேன். அதுக்கடுத்து வந்து 1871 ஸோ ஸ்கூல்ஸை வந்து மறுபடியும் கொஞ்சமாக இருக்கிற ஸ்கூல்ஸை வந்து நிறைய ஸ்கூலை மாற்றுறாங்க. அது எப்படின்னா கவர்மெண்ட்டு எடுத்து நடத்துது. 1871 வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி நடத்துகிறாங்க. இது கரெக்டான டேட்டாவும் எனக்கு தெரியாது, யாரும் திட்டாது. அதுக்கப்புறம் வந்து 1920 ஸோ மெட்ராஸில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னா 19/20 அப்படின்ற ஆக்ட் மூலமாக கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து அதில் எப்படி நிலவரி, சொத்து வரி அப்படின்ற வரியில் வந்து டேக்ஸு, இந்த அசட்ஸ் டேக்ஸ் எல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அந்த எஜுகேஷனுக்கு அப்படின்னு ஒரு செப்பரேட்டாக அது மூலியமாக இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சொத்து வரி, நிலவரி, எஜுகேஷன் டேக்ஸ் இதை வச்சு தான் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இதுக்கடுத்து வந்து இதுதான் ஹிஸ்ட்ரி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த ஹிஸ்ட்ரி. இது வந்து கரெக்டாக இல்லையான்னு தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. நான் அது ரொம்ப டீட்டெயிலாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் கிடைக்குது அப்படின்றது. இதுதான் பழைய டேட்டா. ஸோ அதுக்கடுத்து வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா. 2021 2022 ஃபினான்சியல் இயரில் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 32,599.54 கோடி கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப்மெண்ட்காக ஒதுக்கியிருக்காங்க. ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். இந்த அமௌண்ட்டு 2021 2022 ஃபினான்சியல் இயரில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான பட்ஜெட் வந்து எவ்வளோ அப்படின்னா 32,599.54 கோடி ரூபா கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, 100% வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக ஸ்கூல் எஜுகேஷன் கிடைக்கணும். அதாவது 6 வயசுல இருந்து 9 வயசு வரைக்கும் வந்து அது வந்து 2001 நினைக்கிறேன் அப்பயே வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இது எதுக்கு அப்படின்னா, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த